செல்ஃபி எடுத்துக்க, திருப்பி நாங்கள் எப்போ பார்க்க போகிறோம் தெரியல, திருப்பி அந்த முகம் ஞாபகத்துக்கு வருமானு கூட தெரியவில்லை. ஆனால் கிடைக்கின்ற அந்த வாய்ப்பை எல்லாம் நாங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதிகள், உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த ஒரு சேவர்கள் என்று நினைக்கக்கூடிய அந்த பண்பு இருக்கு பார்த்தீங்களா, அது எங்களுக்கெல்லாம் எங்கேருந்து வருகிறது என்று சொன்னால் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு நடத்தி கொண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் வருகிறது. ஆக அவருக்கு தலைவராக இருந்தவர் யார் என்று சொன்னால் இன்றைக்கு 102வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோமே முத்தமிழர் கலைஞருடைய பிறந்த நாள். அந்த தலைவரை பற்றி தான் நம்ம எல்லாம் பேசி இந்த தொகுதியிலிருந்து ஆரம்பிங்கள 1957 தான் முதலாக திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலில் நிற்கலாமா எலெக்ஷனில் நிற்கலாமா என்று முடிவு செய்து நின்ற ஆண்டு, நின்று வெற்றி பெற்ற முதல் வேட்பாளர் நம்ம இனமான பேராசிரியர் என்ற பெருமையை பெற்றிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொகுதி. அந்த பேராசிரியருடைய உற்ற தோழனாக உயிர் இந்த சென்னை என்று வரும்போது சென்னையுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர் யார் என்று சொன்னால் நம்முடைய முத்தமிழர் கலைஞர். யாரும் மறுக்கவே முடியாது. பல ஊரே நீங்க இங்க தங்கி இருந்து இங்க தன்னுடைய குழப்பங்களை நடத்தி கொண்டிருக்காங்க, தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்காங்க. கோடான கோடி மக்கள் நன்றாக வாழ்வதற்காக இந்த சென்னைக்கு மட்டும் பல்வேறு திட்டத்தை கொண்டு வர முத்தமிழர் கலைஞர் அவர். திருக்கோயிலில் பிறந்தாரு, திருவாரூர்ல வளர்ந்தாரு, சேலம், கோயம்புத்தூர் திரைத்துறை சார்ந்திருக்கிற தன்னுடைய பணிகளாம் முடிச்சு கடைசியாக எங்க வந்து செட்டில் ஆனார்னா இந்த சென்னையில தான். நல்லா நினைச்சு பாருங்க, 1957 அவரும் ஒரு சட்டமன்ற இந்த சட்டமன்ற உறுப்பினர், நான் சார்ந்திருக்கிற திருச்சி மாவட்டத்தில் குளித்தலையோட சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். 59 மாநகராட்சியோட தேர்தல் வருகின்றது. அவரு குளித்தலையை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அங்கதான் இருப்பார். ஆனா அண்ணா யாரு இங்கே அழைச்சிட்டு வந்து அவர் தேர்தலுடைய பொறுப்பாளராக போட்டார் என்று சொன்னால் முத்தமிழர் கலைஞரை இங்கே அழைத்து வந்து நீ தான் பொறுப்பாளர் பார்க்கணும் என்று சொல்லுகிறார். சென்னை மாநகராட்சி தேர்தலில் குளித்தலை சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த பொறுப்பை வழங்குகிறார் என்று சொன்னால் அந்த 59 தேர்தல் நாம் வெற்றி பெற்று மாநகராட்சியை நம்ம கைப்பற்றுகிறோம் என்று சொன்னால் இந்த சென்னையை பற்றி எந்த அளவுக்கு அறிந்தவராக முத்தமிழர் கலைஞர் அன்றே இருந்திருப்பார் என்பதை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக அப்படிப்பட்ட முத்தமிழர் கலைஞர் அவர்களை பொறுத்தவரை நீங்க சென்னையில பல இடங்களில் போனீங்கன்னா பல பேர் அவருடைய பெயரை தாங்கி கொண்டிருக்கின்றது. சரி, கலைஞர் அப்படி என்னென்னலாம் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்றேன். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அண்ணா மேம்பாலம் என்ற மேம்பாலம் கட்டப்பட்டது, எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அந்த அண்ணா மேம்பாலம் கட்டப்படுகின்ற அந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவிலே மும்பையில மட்டும்தான் சாலை குறுக்க 2 பாலங்கள் இருந்தது. ஆனா அன்றைக்கே நம்முடைய தொலைநோக்கு பார்வையோடு முத்தமிழர் கலைஞர் சிந்தித்ததன் காரணமாக அண்ணா மேம்பாலம் வந்தது. அந்த அண்ணா மேம்பாலம் வந்ததுக்கு பிறகு அது ஒரு 50வது ஆண்டை நான் கொண்டாடும் போது தொழிலதிபர் நல்லி குப்பிசாமி அவர்கள் சொல்றாரு, நான் அந்த காலத்தில் நினைச்சு பார்த்தேன், இங்கெல்லாம் இந்த பாலம்லாம் தேவையா என்று நினைச்சு பார்த்தேன். ஆனால் எந்த அளவுக்கு தேவை என்பது தொலைநோக்கு பார்வையோடு அன்றைக்கே முத்தமிழர் கலைஞர் சிந்தித்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இந்த புகழுக்கெல்லாம் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று அவர் சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொன்றையும் சிந்தித்து பார்த்து அதன் வழியில் வந்த நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் 96 காலகட்டத்திலே வணக்கத்துக்குரிய மேயராக இருந்த போதுதான் 10 பாலங்கள், எனக்கு தெரிஞ்ச புரசைவாக்கம் பக்கத்தில் இருக்கிற டவுட்டன் பாலம்லாம் அப்பெல்லாம் கட்டப்பட்டதாக நான் நினைக்கின்றேன். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 பாலங்களை கட்டி முடித்தவர். இப்படி ஒவ்வொன்றையும் அடுத்த தேர்தலை மனதில் வைத்தல், அடுத்த தலைமுறையை மனதில் வைத்து ஆட்சி புரிகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு முறையும் நாம் நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றோம். ஆக அப்படிப்பட்ட இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தோழர்களாக பெருமைக்குரியவர்களாக நாம் எல்லாம் இருக்கிறோம் என்று சொல்லும்போது இந்த இயக்கத்துக்கான பெருமை என்ன தெரியுமா? இந்த இயக்கத்தில் மட்டும்தான் மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர் எல்லாம் கடந்து பொறுப்பே இல்லைன்னு நான் உடன்பிறப்படான்னு சொல்றேன் பாத்தீங்களா, அந்த பெருமையை தாங்கிய இயக்கம் என்று சொன்னால் நம்முடைய இயக்கம் தான். அதனால நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஏன் ஐயன் வள்ளுவனை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக 133 அடியில் குமரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிலையை அமைத்து தந்தவர் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள். அது அன்றைக்கு என்று சொன்னால் 1973ஆம் ஆண்டே பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டத்துக்கான அடிக்கலை நாட்டினவர். இன்றைக்கு அதே வள்ளுவர் கோட்டத்தை இன்றைக்கு புனரமைத்து இன்றைக்கு அனைவரும் இன்றைக்கு உள்ளே வந்து ஆசையோடு பார்க்கக்கூடிய இடமாக மாற்றி காட்டியவர் நம்முடைய திராவிட மாடல் அரசை சார்ந்திருக்க நம்முடைய தமிழ்நாட்டில் ஏறத்தான் 80 கோடி ரூபாய் இன்றைக்கு செலவு செஞ்சிருக்கிறோம். இது எதற்காக? நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய பண்பாட்டை எடுத்து சொல்லுகின்ற ஐயனுடைய திருக்குறை நாம் போற்றிட வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்டது. சரி, செஞ்சாரு, திறந்தாரு, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனா முதல் நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறாரு? இப்ப நடந்துட்டு இருக்க நிகழ்ச்சி என்ன தெரியுமா?
மாற்றுத்திறனாளிகள் நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு விழா. இதற்கான நன்றி இதுவரைக்கும் நடந்த உள்ளாட்சி அமைப்பு தேர்தல்களில் இனி மாற்றுத்திறனாளிகளும் பங்கு பெற வேண்டும் என்ற விதத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் பார்த்தீங்களா, அதற்கான ஒரு நன்றி. அது ஒன்றுக்கு மட்டும்தான் நன்றியா? ஒட்டுமொத்தமும் இந்த 4 ஆண்டுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட அரசாணை கொண்டு வந்தார் பார்த்தீங்களா, அதற்கும் சேர்த்து நீங்க நன்றி விழா நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு கம்பாரிசன் மட்டும் பாருங்க. நீங்க நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்களையும் நம்முடைய தலைவர்களையும் நீங்க பார்க்கும் பொழுது பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வேண்டும் என்று அன்றைக்கே சொன்னவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு அந்த பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகையாக மாதம் 1000 ரூபாய் தருவோம் நம்முடைய திராவிட மாடல் அரசு நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். அன்றைக்கு பேருந்து என்று பார்த்தீங்கன்னா நகர பக்கத்தில் மட்டும்தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க, குக்கிராமத்தில் பேருந்துலாம் கிடையாது. அதை அரசுடைமையாக்கியவர் யார் என்று சொன்னால் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு அதே பேருந்து என்னுடைய பெண்கள் எல்லாம் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என்று விடியல் பயணத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய திராவிட மாடல் அரசு நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். மெட்ரோ ரயிலை அன்றைக்கே கொண்டு வந்தவர் முத்தமிழர் கலைஞர். இன்றைக்கு அந்த மெட்ரோ ரயிலோடைய விரிவாக்கம் அடுத்த கட்டம், அதுவும் புரசைவாக்கம் வரைக்கும் வருகிறது என்று நினைக்கின்றன. அதுவும் அடுத்த கட்டத்துக்கு இன்னைக்கு கொண்டு சென்று கொண்டிருப்பவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அன்றைக்கு 33% உள்ளாட்சியினுடைய பெண்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று சொன்னவர் முத்தமிழர் கலைஞர். அது 50% மாறியപ്പോൾ 50% நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் நம்முடைய திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். இப்படி ஒவ்வொன்றையும் இந்த தமிழ் இனத்திற்காக செய்து கொண்டிருக்கின்றவர். செம்மொழி நாள் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை ஜூன் 3 நாம் கொண்டாடுகிறோம் அல்லவா? அந்த தமிழ் மொழிக்கென்று தனியாக ஒரு துறையை கொண்டு வந்தவர் நம்ம முத்தமிழர் கலைஞர் அவர்கள். தன்னுடைய 13வது வயதில் நினைச்சு பாருங்க, தன்னுடைய 13வது 8 வயசை பத்தி சொல்லிட்டாங்க. அந்த 8 வயது அந்த 13வது வயது ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள்வி தேடி வந்த கோடி உண்ட நாடு இதுவல்லவே என்று திருவாரூர் தெருவுகளிலே போர்பரணி பாடியவர் அந்த மொழிக்கு தன்னுடைய 86வது வயதில் செம்மொழி என்ற அந்தஸ்தை பெற்று தந்தார் பார்த்தீங்களா? அதனால் அவர் செம்மொழி நாள் என்று கொண்டாடுகிறார். அது மட்டுமல்ல, தமிழை கட்டாய பாடமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு பள்ளியிலும் என்று சொன்னவர் அவர். பல பள்ளிகளை கட்டினாரு, பல கல்லூரிகளை கட்டினாரு, செம்மொழி பூங்கா என்ற பல பூங்காக்களை கட்டினாரு, பல வாரியங்களை கொண்டு வந்தார். இப்படி முத்தமிழர் கலைஞரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கு கலைஞர் 2.0 நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அது ஒவ்வொன்றையும் பார்த்து அடுத்த கட்டத்தை கொண்டு போறாரு. பார்த்தீங்கன்னா இப்ப சவாலே யாருக்குன்னா நம்முடைய துணை முதலமைச்சர். அவர் எப்ப முதலமைச்சர் அப்ப மிகப்பெரிய சவாலே காத்துட்டு இருக்குது. என்னப்பா கலைஞர் செஞ்சுட்டாரு, நம்முடைய திராவிட மாடல் அரசு நாயகர் செஞ்சுட்டாரு, நான் அடுத்தது என்ன செய்ய போறேன், அவர் காலகட்டத்தில் என்னென்ன வருமோ அதையும் அவர் கலைஞருடைய பேரனாக செய்து காட்டுவார் என்பதற்காக